மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிப்ரவரி மாதத்துடைய கடைசி இந்த வியாழக்கிழமையிலே குழந்தை இயேசுடைய அருளையும் ஆசிரியரையும் நாம் இன்றைக்கு வேண்டி வந்திருக்கின்றோம். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற உடைய இறை வாக்குக்கிணங்க இந்த நாளிலே குழந்தை இயேசுடைய அருளை இரக்கத்தை நாம் இந்த நாளிலே வேண்டுவோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக ஆண்டவர் படைத்த நாள் இதுவே என்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் கிடங்க தாயாம் திருவையானது இன்று தூயவியாக அன்னையினுடைய கபிரியல் என்ற ஒரு புனிதரை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இறை ஒன்றிப்புக்கு சான்று பகர்ந்திருக்கின்றார். சிறிய வயதிலேயே நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார். அப்பொழுது தான் ஒரு துறவர மடத்துக்கு செல்வேன், என்னுடைய நோய் குணமானால் என்று சொல்லி அந்த நோயை குணமாக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றார். நோயிலிருந்து விடுதலை பெற்றார். ஆனால் துறவர மடத்துக்கு அவர் செல்லவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்விலே இறை பணியை அவர் ஆற்றியிருக்கின்றார். கடவுளுக்கு ஒரு உகந்த ஒரு வாழ்க்கையை, தூய வாழ்க்கையை, அர்ப்பணமுள்ள வாழ்க்கையை, பாவத்திலிருந்து அவர் விடுபட்டு இறை ஒன்றிப்பிலும் இறை அருளிலும் அவர் நிலைத்திருப்பவராக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகமும் நமக்கு அருமையாக நமக்கு சீராக் புத்தகத்திலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டு இருக்கிறது. நீ உன்னுடைய வாழ்விலே எந்தவித பாவத்திலும் நீ ஈடுபடாதே, பாவச் செயல்களிலே ஈடுபடாதே, கடவுளுடைய விருப்பத்தை நாடு, கடவுளுக்கு உண்மையாக இரு என்ற அருமையான ஒரு இறை செய்தியானது இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நமக்கு சொல்லப்படுகின்றது. நற்செய்தியை பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு கிண்ணம் ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பவனும் என்றொரு கைமாறு பெறாமல் போக மாட்டான் என்பதையும் குறிப்பிடுகின்றார். ஆகவே நாம் ஒவ்வொருவருக்குமே சிறிய அளவு நம்முடைய உதவியை செய்ய வேண்டும். அதே சமயத்தில் பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். பாவம் என்பது மனிதனை கடவுளிலிருந்து பிரிக்கக்கூடியது. ஆகவே பாவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். பாவம் செய்வதற்கு யாரும் அவர்களை தூண்டுவதற்கு காரணமாக யாருமே இருந்துவிடக்கூடாது. காரணம் என்ன சொல்கிறார்? அவருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலிலே ஆள்களை தூக்கி போடுங்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், யாரும் பாவம் செய்வதற்கு நாம் தூண்டுதலாக இருக்கவே கூடாது என்பது ஆண்டவர் இன்றைக்கு ஆணித்தரமாக சொல்லுகின்றார். பாவம் என்பது மனிதனை இன்றைக்கு கடவுளிலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. தீய அந்த சக்தியிலிருந்து இன்றைக்கு நாம் விடுபட வேண்டும். இறை ஆற்றலிலே, இறை வல்லமையிலே நான் நிரப்பப்பட வேண்டும். பாவம் செய்வதற்கு நாம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்விலே நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் கை இடலாக இருந்தால் கையை விட்டுவிடு, உன் கண் இடலாக தீய சக்தியில் பிடியில் இருந்தால் அந்த கண்ணை பிடுங்கி விடு, கால் இடலாக இருந்தால் காலை வெட்டிவிடு என்று சொல்கிறார். காரணம் இது கிரேக்க சிந்தனை. மனிதனை 2 கூறுகளாக அந்த கிரேக்கர்கள் பார்த்தார்கள். ஒன்று உடல், ஆன்மா. உடல் என்பது அழிவுக்குரியது, ஆன்மா அழியாதது. ஆகிய உடல் அழிந்தாலும் பரவாயில்லை, ஆன்மா கடவுளிடத்தில் போய் சேர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை, அது கிரேக்கருடைய நம்பிக்கை. அதான் நிறைய தத்துவ ஞானிகள் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்றவர்கள் இந்த கிரேக்க சிந்தனையிலே ஆன்மாவை பற்றி பல புத்தகங்களே அவர் எழுதியிருக்கிறார்கள். ஆன்மா அழியாதது. ஆக நாம் ஆன்மாவை பாதுகாக்க வேண்டும், ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே உடலையும் பாதுகாக்க வேண்டும். அதான் இன்றைய சிந்தனை. இது தொடக்க காலத்தில் எழுதப்பட்டிருக்கு. முதல் நூற்றாண்டிலே இந்த நற்செய்தியான எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே நாம் வெறும் ஆத்மாவை மட்டும் பார்ப்போம் என்பது அல்ல, மாறாக உடலும் தேவை. அதாவது பவுலுடைய சொல்வார், 1 கொரிந்தியர் மடலிலே 3ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்வார், உங்கள் உடலானது தூய ஆவி தங்கும் கோவில் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று. உடல் பரிசுத்த ஆலயம். இந்த உடலையும் இன்றைக்கு நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். உடலும் ஆன்மாவோடு நாம் இணைந்தவர்களாக ஆண்டவரிலே ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்வை நாம் அர்த்தமுள்ள வகையில் வாழ்வதற்கு, நற்செயல்கள் புரிவதிலும் இந்த வியாழக்கிழமை குழந்தை இயேசுடைய பாதுகாப்பு, குழந்தை இயேசுடைய அருள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி ஆண்டவரத்தில் வேண்டுவோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். குழந்தை இயேசுடைய அருளை, குழந்தை இயேசுடைய மகிமையை இன்றைக்கு வேண்டி வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இறை ஆசிரியர் நிறைவாய் கொடுப்பீராக. பாவத்திலிருந்து விடுபட்டவர்களாக, பாவமே எங்களுடைய வாழ்விலே வேண்டாம், இதிலிருந்து விடுபட்டவர்களாக இறை ஒன்றிப்பிலும் இறை அருளை நாடுவதிலுமே எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் செலவிடுவதிலே எங்களுக்கு உடைய கிருபையை தருவீராக. எவரும் பாவம் செய்ய தூண்டாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ, எவரையுமே பாவம் விழுத்தாட்டுவதற்கு நாங்கள் ஒரு நாளும் காரணமாக இருக்க மாட்டோம். இன்றைக்கு நிறைய பேர் பாவம் செய்வதை விட இன்றைக்கு வாழ்விலே பாவம் செய்ய காரணமாக அநேக பேர் பிறரை பாவத்தில் விழச் செய்ய, பிறரை பாலியல் பலாத்காரத்திலும், இன்னும் கொள்ளையிலும், இன்னும் பல்வேறு தீய சக்தியின் பிடியிலும், குடி பழக்கத்திலும், போதை பழக்கத்திலும் இன்றைக்கு பிறரை தூண்டக்கூடிய பிள்ளைகள், இச்சையோடு வாழக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவர் விடுவிக்கும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய வாழ்விலே மற்றவரை பாவம் செய்ய நாங்கள் விழுத்தாட்ட மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு உறுதியான உள்ளத்தையும் எங்களுக்கு கொடுத்தல்வீராக. பாவம் என்ற சேற்றிலே நாங்கள் வளர மாட்டோம்.
எங்களுடைய வாழ்விலே என்னாலும் உடைய இறை அன்புக்கு சான்று பகரும் என்ற அருமையான இந்த சிந்தனையை இன்றைக்கு இல்லற வாழ்விலும் எங்களுடைய குடும்ப வாழ்விலும் இறை அருளிலும் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்கு தேவையான நம்முடைய அருட்கொடைகளை அருள் வல்லமையை எங்களுக்கு நீர் தாறு. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய வாய் என்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று மத்திய நட்சத்திரத்தில் சொல்லப்படுவது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையே நாடி வர நீதான் எங்களுக்கு வாழ்வு, நீதான் எங்களுக்கு மீட்பு என்பதை நாங்கள் இந்த உலகத்துக்கு பறைசாற்ற எங்களுக்கு தூய வாழ்வு வாழ எங்களுக்கு உடைய கிருபையை தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் கடவுளை காண்பர் என்று சொன்னது போல அந்த பரிசுத்த வாழ்வு எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வளர இறை ஆட்சியை நோக்கி எதிர்நோக்கும் பயணிகளாக நாங்கள் பயணிக்க எங்களுக்கு தேவையான அருள் ஆற்றலை அருள் வல்லமையை எங்களுக்கு இந்த நாளில் கொடுத்து இந்த சமூகத்தை நலமான சமூகமாக நாங்கள் படைக்க குழந்தை இயேசு எங்களுக்கு என்றும் அருளையும் இரக்கத்தையும் எங்கள் மீது பொழியும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.